டிஎன்யூஎஸ்ஆர்பி 2ஆம் நிலை காவலர் தேர்வு நாளைய தினம் எழுத உள்ள அனைத்து நாளைய காவலர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ நாளைய தினம் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், நாளைய காவலர்கள் என்னென்ன விஷயங்கள் செய்தால் இந்த தேர்வை வெற்றிகரமாக முடிக்க முடியும் அப்படிங்கிறத என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த விஷயங்கள்லேருந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி வெரி பெஸ்ட். சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக எழுதிட்டு நம்பிக்கையோடு போங்க, நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. ஸோ நாளைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் அது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கட்டாயம் ஹால் டிக்கெட் வேணும், சரிங்களா? கலர் பிரிண்ட் அவுட்டு ஹால் டிக்கெட் கையில் வச்சுக்கோங்க, 2 காப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 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 ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. கலர் பிரிண்ட் அவுட் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கர்ச்சீஃப் வச்சுக்கோங்க. அலோவ் பண்ணாங்கன்னா வாட்டர் பாட்டில் உள்ளே கொண்டு போங்க. அலோவ் பண்ணக்கூடாது, வெளியில தான் வைக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா ஜஸ்ட்டு வெளியில் வச்சுட்டு உள்ளே போங்க. அந்த 8 to 9:30 மணி டைம்ங்கிறத கரெக்டாக ஒரு 8:30க்குலாம் நம்ம இந்த எக்ஸாம் கேம்பஸ்குள்ளே, இப்போ எக்ஸாம் நடக்கக்கூடிய கேம்பஸ்குள்ளே, அந்த ஸ்கூல் வளாகமோ கல்லூரி வளாகமோ இந்த வளாகத்துக்குள்ளே ஒரு 8:30 மணிக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள். 9:30 வரைக்கும் போக முடியுங்கிறதுக்காக 9:30 வரைக்கும் போகாதீங்க. அந்தந்த ரூட்டெல்லாம் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்து வச்சுருப்பீங்க, எவ்வளோ தூரத்தில் போகிறோம், எப்படி பிளான் பண்ணோம், எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பிளான் பண்ணபடி 8:30க்குலாம் உங்களோட எக்ஸாம் சென்டர்ஸ்க்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கையில் வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க, முடிஞ்சால் பிஸ்கட் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பேக்கோ ஏதாவது ஒன்று கையில் கேரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக டயத்துக்கு போயிருங்க. எக்ஸாம் ஹால் உள்ளே போனதுக்கு அப்புறமா தேவையில்லாமல் யாரோடையும் பேசாதீங்க. எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்தாங்கன்னா உங்கள் முன்னாடி கொஷின் புக்லெட் ஓப்பன் பண்ணுவாங்க, அதில் சைன் வாங்குவாங்க. ஸோ யாராவது 2 பேர் எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய 2 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அவங்க எப்போ ஓப்பன் சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எழுத ஆரம்பிங்க. லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க, அதனால் சைன் இனிஷியலாக பண்ணும்போது சைன் பண்ணிடுங்க. உங்களோட அப்ளிகேஷன் சைன் காலத்தில் சைன் பண்ணிடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வச்சுருங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த கோடிங் ஷீட்டில் வேறு எங்கேயும் இங்க் பற்றாதவருக்கு உடனே இம்மீடியட்டாக உங்களோட கர்ச்சீஃபில் ஒரு வேஸ்ட் கிளாத்தோ கர்ச்சீஃபோ வச்சுக்கோங்க, அதை இம்மீடியட்டாக கையை தொடச்சிக்கோங்க. ஸோ நிதானமாக எழுதுங்க. உங்களுக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் இருக்குது. இந்த 40 நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு 40 மினிட்ஸில் உங்களோட எலிஜிபிலிட்டி தமிழ் அந்த 80 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரை ஈஸியாக சேஃபாக பண்ணிடலாம். நீங்கள் இதில் தமிழுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக டைம் முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் கூடுதல் நேரத்தை உங்கள் ஜிகே சைடில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அரௌண்ட் 2 hours இருக்கும் உங்களுக்கு. அந்த 70 கொஸ்டின் எழுதுறதுக்கு 2 மணி நேரம் மிகவும் மிகவும் போதுமான நேரமாக இருக்கும். அதனால் அதில் பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக ரொம்ப கூலாக நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். அதை மட்டும் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டோன்ட்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் எக்ஸாம் ஹாலில் போய் பேசுறது, சண்டை போடுறது அந்த மாதிரி இது இல்லாமல் பார்த்துக்கோங்க.